பாஜகவை கூப்பில் உட்கார வைத்த அண்ணாமலை கடுப்புல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதைத்தான் நம்ம பேசணும். அதை விட முக்கியமாக இந்த வீடியோவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். எந்த வீடியோவை? அந்த வீடியோவை அண்ணாமலை ஒரு வீடியோ பேசியிருப்பார் பாருங்க, சவடால் விட்டுருப்பாப்ல தம்பி. அந்த வீடியோவை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், அதுவும் கிடச்சிருச்சு இன்னைக்கு. அதாவது என்னைக்கு அண்ணாமலை 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து பாஜக பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்து பாஜக ஒன்றியத்தில் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். செம்மையாக இருக்கும். அப்படியே ரசித்து ருசிக்கலாம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது. அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக இதிலே காட்டுறேன், நம்ம வீடியோலேயே அந்த வீடியோவை நான் காட்டுறேன். அந்த வீடியோவை தான் நான் தேடிட்டு இருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாஜகவிற்குள் நடக்கக்கூடிய உள்ளடி சண்டைகள், குளறுபடிகள் தொடங்கிடுச்சு. அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பெரும் போர் கொடி அங்கே தூக்க தொடங்கி விட்டார்கள். நேற்று வந்து அண்ணாமலை தோற்று 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோற்றுருக்காப்புல. பாஜக சார்பில் போட்டிட்டு அத்தனை பேரும் மண்ணை கவி இருக்கிறாங்க. பல தொகுதிகளில் பாஜக டெபாசிட் இழந்திருக்கு. ஆனால் கமலாலயத்தில் நம்ம ஐயா ராஜா பட்டாசு வெடித்து கொண்டாடி எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாப்புல. என்ன நடக்குது பாஜகவிற்குள் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்ற வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வி தொடர்ந்து இந்த தேர்தல் அரசியல் களத்தில் தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக மிகச்சரியாக துல்லியமாக கணித்தது தமிழ் கேள்வி. நீங்கள் தமிழ் கேள்வியுடைய பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே தொடர்ந்து வர இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சும்மா என்ன சொல்ற விறுவிறுப்புக்காக உங்களை வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக அப்படி பேசுகிற ஒரு சேனல் இல்லை தமிழ் கேள்வி. தமிழ் கேள்வியை பொறுத்தளவில் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கிறது இல்லை எனக்கு முக்கியம். ஆனால் துல்லியமான தரவுகளை ஆதாரங்களோடு கொடுப்பது தமிழ் கேள்வி. அந்த அடிப்படையில் அந்த மாதிரி சரியான தகவல்கள் ஆதாரங்களோடு உண்மை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கேள்வியை பாருங்கள், ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்று சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் அண்ணாமலை இந்த சொல்லுவாங்களே, பேச்சாரா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசிய பல பேச்சுக்கள் நமக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் வரும். ஆனால் அதில் இந்த பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. அதில் ஒரு சுவாரஸ்யமான இடம் இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி இது சொல்கிறேன். அது ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல நம்ம தம்பி அண்ணாமலை. என்னன்னு சொல்கிறான்? ஆனால் நான் வந்து சும்மா அப்படி வார்த்தையை போட்டுட்டு போகிற ஆள் இல்லைண்ணா. நான் வந்து குறி வச்சா தப்பாதுங்கண்ணா. எனக்கு இப்போ அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. குறி வச்சா தப்பாதுங்கண்ணா. அப்புறம் அரசியலில் எனக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவம் இருக்குண்ணா. டேய் உனக்கு என்ன அனுபவம் இருக்குது? சாரி, நான் வந்து டேய் உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்குறதுக்கு வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது தமிழ் கேள்வியர்கள். ஏன்னா அவன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அவன் பேசியிருக்கிறான் தம்பி அண்ணாமலை. அதனால் நம்மளும் அப்படி தானே பேசணும், அவனுக்கு புரியிட முடியல. என்ன அனுபவம் இருக்குது உனக்கு? அவன் பேசுகிறான். தென் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட திமுக எம்பி, திராவிட கட்சி எம்பிக்கள் வெற்றி பெற மாட்டான். எப்படி மாட்டான் அவன் சொல்கிறான். அடுத்தது, திமுகவினுடைய முதல் தோல்வி டெபாசிட் இழப்பதே கோவையிலிருந்து தான் தொடங்கும். இப்போ அந்த வீடியோ வந்து இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அதை முதல்ல பாருங்கள். அதுக்கு பின்னாடி இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகிறது ஒரு பக்கம், பாஜகவிற்குள் பெரும் போர் குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டது. இவனை முதல்ல துரத்தி விடுங்க, இவன் இருக்கிற வரை கட்சி உருப்படாதுன்னு பாஜகவில் மூத்த தலைவர்கள் எல்லாம் கடும் சண்டை போட தொடங்கி விட்டார்கள். அதிமுக கூட்டணி இவனால் போச்சு. அதிமுக கூட்டணி இருந்தனால தான் 3 எம்எல்ஏவாவது கிடைச்சிது. இவன் வந்து பண்ண வேலைக்கு இப்போ அதிமுக கூட்டணி இல்லாமல் அவ்வளோ டெபாசிட் இழந்து நிற்கணும்னு அங்கே ஒரு பெரும் சண்டையே நடந்திருக்கிறது. என்ன சண்டை நடந்துச்சு, அடுத்த பாஜக தலைவர் யார் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பேசலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்த அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா. அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். சில இடத்துல குறி வச்சா அது தப்பாது. பார்த்துட்டீங்களா என்ன சொல்கிறான்? அந்த இடம் உங்களுக்கே சிரிப்பு வந்துச்சுல்ல? எந்த இடம் என்னது? ஆனால் நான் அப்படி சும்மா போகிற போக்கில் அப்படி வார்த்தையை அப்படி போயிட்டு அப்படி போட்டு போகிற ஆள் இல்லைங்கண்ணா. பெரிய கம்பரு சேக்கிலாரு இவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் குறிச்சு வைக்கணும்டா. என்ன நீ என்ன இப்படி பெரிய அப்பாட்டக்குரு நீ? நான் உனக்கு மட்டும்தான் இப்படி பேசுகிறேன், கவனிச்சிருக்கியா நீ? தமிழ் கேள்வியில் வேறு எல்லாருக்கும் நான் கண்ணியமாக பேசுவேன், ஒருத்தனுக்கு தான் இப்படி.
அதாவது இவர் சொன்னா அப்படி சொன்ன வார்த்தையை நீ என்ன சொல்லியிருக்க? நீ சொன்னது இது வரைக்கும் நீ என்னத்தை அப்படி கிழிச்சிட்ட? லூலு மாலுக்கு ஒரு செங்கல் வைக்க விட மாட்டேன் கோயம்புத்தூர்ல. லூலு மால் அவ்வளோ பெருசாக இருக்கு, நீ என்ன பிடிங்கிட்ட? என்ன கழட்டிட்ட? நீ என்ன கிழிச்சிட்டேன்னு நான் கேட்குறேன். ஒரு கமா ஒரு புள்ளி மாற்ற முடியாதுங்கண்ணா. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வேளாண் சட்டத்தில் ஒரு கமா ஒரு புள்ளி மாற்ற முடியாதுண்ணா. இது மோடினா அப்படின்னீங்க. வேளாண் சட்டத்தையும் தூக்கி தூர போட வச்சாங்க விவசாயிகள் போராட்டத்தில். நீ என்ன கிழிச்சிட்ட? இல்லை நீ என்ன உருப்படியாக அப்படி கிழிச்சிட்டே நீ சொல்ல. வாய்ச்சவடால் மட்டும்தானே உன்ட்ட இருக்குது. பத்திரிகையாளர்களை மிரட்டி சும்மா போகிற அப்பாவி பத்திரிகையாளர் மிரட்டினா நீ பெரிய ஹீரோவா? உன்னை சுற்றி இருக்கிற 10 பேர் கைத்தறி உன்னொன்னு நீ ஹீரோ நீ ஏன் நினச்சிக்கிட்டல? அது ஒரு சொன்னால் அப்படி சொன்ன வாக்க காப்பாற்றிடுவாரான். அதிமுக கூட்டணி இல்லாமல் நீ கிழிச்சு தள்ளிடுவேன். என்னத்தை கிழிச்சிட்ட? நீ என்ன கிழிச்ச? 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவோடு இருந்ததால் கிடச்சிது, இல்லைன்னா அதுவும் இருக்காது. நீ ஏதோ அதெல்லாம் உன்னுடைய வெற்றி நீ நினச்ச. ஒரு குறைந்தபட்சமாக என்ன இருக்கணும்? வாய், இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய்க்கு தான் கோயம்புத்தூரில் டெபாசிட் இழக்கும். திமுக தென் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்பி கூட வரமாட்டான். இது எல்லாம் இப்போ போயிடுச்சுல்ல. ஏன் போச்சுன்னு தம்பி அண்ணாமலை சிந்திக்கணும். பத்திரிகையாளர்களை குரங்குங்கிறது, அவன் இவன் பேசுனது, நீட்டில் இந்த நாட்டில் பிள்ளைகள், இந்த நாட்டினுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்க தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கு. இவன் என்ன சொன்னான் இந்த அண்ணாமலை? என்ன எவன் உயிரே போனாலும் நீட் விலக்கு கிடையாது. பேசுனியா? மக்கள் அதுக்கு தான் வச்சாங்க. அப்போ திருமாவளவன் அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் என்ன? நீ திருமாவளவன் எல்லாம் நீ எப்படி பேசின? கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசின நீ திருமாவளவனை? தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்தனை வருட அனுபவம் கொண்ட ஒரு அரசியல்ல நீ என்ன? நீ முந்தா நாள் பழையில நேற்று முளைச்ச காலானி நீ பேசின பேச்சு இருக்குல்ல. கட்சிக்குள்ளே வீடியோ ஆடியோ எடுத்து வெளியிட்டு கட்சிக்காரங்களை காலி பண்ண மாதிரியே பொது வாழ்க்கையில் அரசியலில் எல்லாரையும் தோற்கடிக்க முடியும், வீழ்த்த முடியும் நீ நினச்சது தப்பு தம்பி. சரியா? நீ ஒரு ஐபிஎஸ் தானே. நீ கர்நாடகத்தில் ஐபிஎஸ்ஸாக இருந்து வந்த, ரிசைன் பண்ணிவிட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவராக ஆன ஒரு ஐஏஎஸ் உன் கூட அதே கர்நாடகாவில் ஐஏஎஸ்ஸாக இருந்தார் இன்னொருத்தர். அவர் பேர் ஞாபகம் இருக்கா? திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒடுக்கப்பட்ட வெளிமநிலை மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய போராட்டம் இருக்க வேண்டும் என்று அவர் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் தம்பி அண்ணாமலை நல்லா கேட்டுக்க, அவர் கர்நாடக காங்கிரஸ் தேர்தலில், கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அங்கு இருக்கக்கூடிய வார் ரூமுக்கு அவர் பொறுப்பாக போட்டாங்க. அந்த வார் ரூம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த வார் ரூமும் சசிகாந்த் செந்திலும் மிக முக்கிய காரணம். நீ சொல்லு, நீ என்ன கிழிச்ச? இன்னைக்கு அவர் 5 லட்சம் வாக்குகள் கிட்ட பெற்று பெரும் வித்தியாசத்தில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சசிகாந்த் செந்தில். நீ என்ன பண்ணியிருக்கிற? உன்னால் ஏதாவது உருப்படியாக நடந்திருக்கா? அப்போ என்ன செய்யக்கூடாது? பேச்சை குறைக்கணும். நான் ரோட்டில் இறங்கிடுவேன். இவன் வீட்டு வாசலில் ஒரு நாள் கொண்டு போய் கொடிக்கம்பம் வைக்கிறான். அதெல்லாம் நினைவுபடுத்தணும் மக்களுக்காக சொல்கிறேன். ஒரு கொடிக்கம்பம் பெருசாக வைக்கிறான், அதில் பெரிய உயர் மின்னழுத்த கம்பிகள் போகுது. அப்புறம் அது ரோட்டில் அதை வைக்கக்கூடாது, அனுமதி இல்லை. பக்கத்தில் பள்ளிவாசல், தேவையில்லாத சர்ச்சைகள் வருது. இப்படி ஏகப்பட்ட குழப்பம். அதை எடுறான்னு சொன்னால் என்னெல்லாம் நீ பேசுன? சொல்லு. இங்கே எப்படியாவது மதக்கலவரத்தை தூண்டணும், சாதி கலவரத்தை தூண்டணும்ட்டு நீ என்னெல்லாம் முயற்சி செஞ்ச? உன்னுடைய முட்டாள்தனமான பேச்சுக்கள், பேரறிஞர் அண்ணாவை பற்றி, பசும்பொன் ஐயாவை பற்றி நடக்காத நிகழ்வுகளை நடந்ததா சொன்னியே, நடந்துச்சு அப்படி ஏதாவது? அப்போ வாய்க்கு நீ சொன்னது எல்லாமே பொய் தானே. நீ எல்லாமே பொய்யாக சொன்னாய் என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்த பிறகும் வெட்கமே இல்லாமல் நீ என்ன செஞ்ச? ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த அடிமுட்டாளையும் நம்பி ஒரு கூட்டம் ஆகா ஓகோன்னு தமிழ்நாட்டில் சுற்றிச்சு. அடுத்த முதலமைச்சர் நானுங்க. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நேரத்தில், அதில் ஒருத்தன் கேட்டாம பாருங்க, ஒரே நேரத்தில் ஒருவர் 2 மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாதா? யார்? அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் முதலமைச்சராக இருக்க முடியாதான்னு கேட்டீங்களாடா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. நான் இன்னைக்கு நீ தோத்துட்டேங்கிறதுக்காக நான் உன்னை குத்தி காட்டியோ நான் ஆணவத்தில் பேசலை. நான் வெற்றி பெறுகின்ற பொழுது இன்னும் பணிவாக இருக்க வேண்டும், அதை நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா காலத்திலும் அப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் நீ இருக்க இல்லை, உனக்கு அது சரிப்பட்டு வராது. உனக்கு இந்த லாங்குவேஜில் பேசினா தான் புரியும் என்பதற்காக நான் பேசிக்கிறேன். இப்போ ஒரு குரூப்பே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த குரூப்பை வளவீசி தேடுறேன்.
யாரு? ஐயா தமிழருவி மணியன். ஐயா எங்கே இருக்கிறீர்கள் ஐயா? உங்கள் வாழ்நாள் லட்சியமே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மற்றவர்களையும் வீழ்த்த வேண்டும். அதற்காக கடைசி பிஜேபி கூட அண்ணாமலையெல்லாம் போய் தலைவராக ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் போனீங்களா ஐயா? நீங்கள் என்ன காமராஜரை பேசி என்ன பெருமைப்பட போறீங்க? ஐயா எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ஆள், அவர் எல்லா மேடையிலையும் பேசுவார். விசிகா மேடை இங்கே அங்கே, சரி விடுங்க, நம்ம இதுக்கு அவரெல்லாம் பேச வேண்டாம், விட்டுருவோம். நம்ம கொஞ்சம் மேலேயே பேசுவோம். திடீர் எங்கே இருக்கிறது வந்தாங்கன்னே தெரில, அதுக்கு சொல்கிறேன் திடீர்னு. அப்புறம் நம்ம RN ரவி ஆளுநர். மக்கள் தீர்ப்பு தான் முக்கியம். அதெல்லாம் இந்த முறை RN ரவி புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது இதெல்லாம் இனியாவது நிறுத்தணும். தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. அப்புறம் இப்போ இவ்வளோத்தையும் பண்ண, இப்போ என்ன ஆயிடுச்சு, உன் பதவிக்கு ஆப்பு வரப்போகுது இல்லை? தலைவராக நீடிக்க முடியுமா? நீ தமிழ்நாடு பாஜக தலைவராக நீடிக்க போறியா? இல்லை. நீ என்ன சொன்ன? நான் என்ன மேனேஜரா? நான் தலைவர். ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி லீடர், கலைஞர் மாதிரி லீடர்னு அவங்களோடலாம் ஒன்று ஒப்பிடலாமா? நீ மேனேஜர் தானே. இப்போ உன்னை மாற்றி போட போகிறாங்கல்ல, என்ன செய்வ? இப்போ உள்ளுக்குள்ளே நீ என்ன வெடிச்சுக்கிட்டு இருக்கு? அண்ணாச்சி பொன்னார் தோத்ததுக்கு யார் காரணம்? போராடி போன வாட்டி வானதி சீனிவாசன் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இல்லைன்னா கமலஹாசன் வெற்றி பெற்றிருப்பார். அது அங்கே அதிமுக கூட்டணி இருந்து வேலுமணி, எடப்பாடி, தங்கமணி எல்லோருடைய கடும் பிரம்ம பிரயத்தனத்தில் மிக குறைந்த வாக்குகள், சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். இந்த வாட்டி என்னாச்சு? பொன்னார் தோல்வி, தமிழிசை தோல்வி, எல்லாம் எல்முருகன் தோல்வி, படுதோல்வி. நீயும் தோத்துப்பிட்ட இல்லையா? இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாரும் ஒன்று கேள்வி கேட்குறாங்கல்ல. இப்போ ராஜா நேற்று பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாருல, சேகர் இனிமேல் என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார மாட்டாரா? ஏற்கனவே ஒன்னால தான் எல்லாம் நாசமாக போச்சுன்னு அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போது கொஞ்சம் நாவடக்கம் தேவை உனக்கு. நீ அது இல்லாதனுடைய விளைவை நீ இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிற? நேற்று எல்லாரும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டானா இல்லையா? நான் வடக்கணும். அரசியலில் வெற்றி தோல்விகள் எல்லாருக்கும் வரும். நாளைக்கு இந்த அணி வெற்றி பெறலாம், தோக்கலாம், அது வேற. நான் வடக்கம் வேணும். பொது விவகாரத்தில் கவனமாக பேசணும். அது ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாதனுடைய விளைவை இன்றைக்கி நீ ரைட். இப்போ இதில் வேறு சில முக்கியமான செய்தி பேச வேண்டியிருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் நேற்று தொலைக்காட்சி ஃபுல்லாக சொல்கிறார், திமுக 40 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலைக்குத்தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணாமலை அதிமுக கூட்டணியை உடைச்சதுனால தான் இது நடந்துச்சுன்னு. 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடனான கூட்டணி இருந்த காரணத்தினால், அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் 10-12 சீட்டில் இது இந்த அணி வெற்றி பெற்றிருக்கும், அதிமுக பாஜக அணி வெற்றி பெற்றிருக்கும் என்பது போன்ற ஒரு வாதத்தை அந்த மூத்த பத்திரிகையாளர் நேற்று பல தொலைக்காட்சி விவாதங்களை வைத்தார். யாராவது ஒருத்தராவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தேன். நேற்று தொலைக்காட்சி விவாதத்தில் கூட இருந்த சக தோழர்கள் யாருமே கேட்கல. நெறியாளர்களாவது அது அந்த கேள்வியை நினைவுபடுத்தி கேட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். அந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தமிழ் கேள்வி வாயிலாக நான் கேட்குறேன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் நின்னாங்களா, வேற வேற அணியில் நின்னாங்களா? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் OP ரவீந்திரநாத் மற்றும் வெற்றி பெற்றார் அல்லவா தேனியில். 40க்கு 39 தொகுதிகளில் திமுக அணி வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் அதிமுகவும் சேர்ந்து தானே இருந்துச்சு. அதிமுக எல்லாரும் ஒரு பக்கமாக இருந்தாங்களே. அதிமுக, தேமுதிக, பாஜக எல்லாரும் ஒன்னா நின்னே ஜெயிக்க முடியலையே போன வாட்டி. அப்புறம் இந்த வாட்டி எப்படி ஜெயிச்சிருவாங்க? அப்ப என்னன்னா, இதுவே ஜெயலலிதா சாதிச்சிருந்தாலும், நீங்க ஜெயலலிதா 40க்கு 40 மோடியா லேடியான்னு கேட்டு வெற்றி பெற்றார், ஞாபகம் இருக்குதா? அந்த வெற்றியை யாருக்கு கொடுப்பாங்கன்னா அது ஜெயலலிதாவுடைய ஆளுமைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை பெற்ற வெற்றியை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி, இந்த 3 ஆண்டு மாநில அரசினுடைய சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனசு வராது. இந்த அழகான ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பினார் ஸ்டாலின். அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெறும் அரசியல் லாபத்தை தாண்டி கொள்கை பிடிப்போடு பாஜக என்ற பாசிச அரசை வீழ்த்த வேண்டும், மதவாத வெறியை வீழ்த்த வேண்டும், அதனால நாமெல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றுபட்டு ஓரணியில் நின்றார்கள். பரஸ்பரம் எல்லோரும் விட்டு கொடுத்தார்கள்.
அந்த கூட்டணியை ஒரு குடும்பத்தை போல அரவணைத்து சென்றார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். இது எல்லாம் சேர்ந்து இந்த 3 ஆண்டு மாநில அரசுடைய நலத்திட்டங்களும் சேர்ந்து ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய மக்கள் விரோத சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு எதிராக இந்த அரசினுடைய இந்தியா கூட்டணியுடைய ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று மக்கள் எடுத்த முடிவு. அதை சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கூட்டணி வச்சிருந்தா அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு பேசுறீங்களே. 2019 கூட்டணி இருந்துச்சு. அப்போ அதாவது எதாவது சொல்லணும். எல்லாரும் சந்தைக்கு போறான், நானும் போறேன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி ஒன்று சொல்லணும். வாக்கு சதவீதத்தை எடுங்க, பர்சன்டேஜ் வச்சு பேசுங்க, ஏதாவது ஒன்று கரெக்டாக பேசுங்க இல்லையா? இது நான் திருப்பி சொல்றேன், வலதுசாரி மனநிலை சமூகத்தில் வளர்ந்துருக்குது. எஸ், அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை மாற்றுக்கருத்தில் வலதுசாரி மனநிலை வளர்ந்திருக்கிறது. அந்த வலதுசாரி மனநிலை வளர்ந்திருப்பதற்கு எதிராக களமாட வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு, திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களுக்கு, அம்பேத்கரிய பெரியாரை மார்க்சிய கொள்கை கொண்டவர்களுக்கு இருக்கிறது. அது கீழே கிரவுண்ட் லெவலில் போய் சரி பண்ணணும், அது வேற. ஆனால் தேர்தல் அரசியலில் இந்த தேர்தல் வெற்றியை இந்த அணிக்கோ அல்லது இந்த அணியினுடைய மாநில தலைமைக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ கொடுத்துடக்கூடாதுன்னு சிலர் பிரம்ம பிரயத்தனப்பட்டார்கள் நேற்று. இத்தனையும் தாண்டி இந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இதில் கவலைக்குரிய அம்சங்கள்னு சிலது இருக்கு. என்னது கவலைக்குரிய அம்சங்கள் அப்படின்னா, அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. அதில் கவலைப்படக்கூடிய அம்சம் இருக்கா அப்படின்னா ஆமாம். என்ன கவலைப்படக்கூடிய அம்சம்னா, அதிமுகவிற்கு செல்ல வேண்டிய அந்த வாக்குகள் பாஜகவிற்கு சென்றிருக்கிறதா? அப்படி சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய சிக்கல். எடப்பாடி பழனிசாமி அதை உணரணும். இப்போ அடுத்தது அதிமுகவுக்குள்ளே கண்டிப்பாக என்ன வரப்போகுது நான் எழுதி தரேன். அதிமுகவிற்குள் மீண்டும் ஒரு மோதல் வெடிக்க போகிறது. இன்னைக்கு டேட்டை போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன 5ஆம் தேதியா? நீங்கள் வேணால் இந்த வீடியோ எடுத்து வச்சுங்க. அதிமுகவிற்குள் மோதல் வருகின்ற பொழுது அன்றே கணித்தார் செந்தில்னு திருப்பி நீங்கள் இதை எடுத்து போடலை அப்படின்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். அதிமுக உடையும் செதறும்னா சொல்லலை, ஆனால் அதிமுகவிற்குள் ஒரு மோதல் வரும். கருத்து மோதல்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள் வெடிக்க தொடங்கிவிட்டன. எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான அணுகுமுறைகள் காரணம் என்ற கருத்து மோதல்கள் உள்ளுக்குள் வெடிக்க தொடங்கிவிட்டன. அது விரைவில் வெளியில் வரும். கத்திரிக்காய் காய்ச்சா சந்தைக்கு வந்துதானே ஆகணுங்கிற மாதிரி அது வரும். அது வரும்போது தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த கருத்து மோதல் அதிமுகவை பலப்படுத்துவதாக அமையணும். வர இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிமுகவை மீண்டும் பலவீனப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அதிமுக சேதமடைந்து சிதிலமடைந்து செதறி அந்த இடத்தில் பாஜக வளருவதற்கு வழிவகை செய்துவிடக்கூடாது என்ற அக்கறையில் தான் நான் இதை சுட்டி காட்டுறேன். அதிமுக செதறட்டும்னு சொல்ல, அதிமுக செதறிவிடக்கூடாது என்ற அக்கறையில் இந்த தோல்வியிலிருந்து அதிமுக மீண்டெழ வேண்டும், பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு வலிமையான போட்டியாக அதிமுக தான் இருக்க வேண்டுமே தவிர பாஜக இருந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலிருந்து நான் இதை சொல்கிறேன். இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவினரும் என்பதை சொல்லி, தம்பி அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் நாகரிகமாக இனியாவது பேசுங்கள். இவன் யாரையும் பேசாதீங்க. பத்திரிகையாளர்களை மிரட்டுற போக்கில் நடக்காதீங்க. முட்டாள்தனமான வாதங்களை வைக்காதீங்க. நீங்கள் தான் புத்திசாலி என்பது போல வாதங்களை வைக்காதீங்க. கேள்விகளை கேட்டால் நிதானமாக பதில் சொல்லுங்கள். தங்க விலை ஏன் ஏறிச்சின்னு ஒரு ரிப்போர்ட்டர் அழகான ஒரு கேள்வி கேட்டார். தங்கத்தின் மீதான வரியை ஒன்றிய பாஜக அரசு உயர்த்தி இருக்கிறது. ஆனால் நீ அன்னைக்கு என்னெல்லாம் பேசின? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அதை பற்றி தெரியுமா, இதை பற்றி தெரியுமான்னு அவனை மிரட்டினேன். நீ நான் மேனேஜர் இல்லை, நான் கட்சியோட தலைவர் ஒன்று நீ பேசினேன். அதனால ஒரு தங்கை செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். என்ன கேள்வி எழுப்பினார் அந்த செய்தியாளர்? நீங்கள் மாநில தலைவராக இல்லைனாலும் பாஜகவில் தொடருவீங்களான்னு ஒரு கேள்வி. எதுக்கு நான் எப்பவும் தொடருவேன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பதில் சொன்னோம். நீங்கள் வான்னு அந்த தங்கை என்ன செஞ்சீங்க? கேமரா முன்னாடி. அதெல்லாம் எவ்வளோ அநாகரிகத்தோடைய உச்சம். அந்த மாதிரி இனிமேலாவது இந்த சேட்டையெல்லாம் பண்ணாமல் நாகரிகமான அரசியலை, சரியா? நீங்கள் திமுக எதிர்ப்பு தெரிவிங்க எல்லாரையும், அது வேற. ஆனால் அதை நாகரிகமான முறையில் அறம் சார்ந்து நின்றால் அது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி, இந்த தேர்தல் முடிவுகள் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அதை பேசணும்ல. அடுத்து யார் ஆட்சி? மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா இல்லையா? சந்திரபாபு நாயுடுங்கிறாங்களே, நிதிஷ்குமாருங்கிறாங்களே, என்ன நடக்கும்? அதை அடுத்த வீடியோவை இன்னும் சில மணி நேரங்களில் உங்களுக்கு தருகிறேன். அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார்? தனித்த பெரும்பான்மை இல்லாத அந்த ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்யுமா உள்ளிட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இன்னும் சில மணி நேரங்களில் அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு தருகிறேன்.
தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றொடலின் குரலாய் நான் செந்தில். நன்றி.